ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி வந்து சிம்பிளாக வந்து கோடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். கோடிங் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாட் ஜிபிடி வந்து எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சாட் ஜிபிடினா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்கங்களுக்கு. ஸோ நிறைய இப்போ சாட் ஜிபிடிங்கிறது ஒரு ஓப்பன் ஏஐ. ஸோ அது பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ நிறைய அமௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கூகுள் கில்லர் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க சாட் ஜிபிடின்னு. ஸோ அது வந்து கோடிங் கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கூகுள் மாதிரி. நம்ம வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், நம்ம வந்து யார் வேணாலும் அதில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக ஒரு 1 மந்த் தான் நம்ம வந்து ஒரு யூடியூப்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி அது ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இதுன்னே சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் வந்து சாட் ஜிபிடி. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம வந்து சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஐ, மிஷின் லேர்னிங் சீரியஸும் நம்ம வந்து முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதிலே சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஃபியூச்சரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏஐ உடைய வந்து ஒரு இது வந்து அதிகமாக இருக்க போகுது. ஸோ இப்போ ஏஐ வந்தனால நிறைய இடங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வரப்போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக குயிக்காக கற்றுக்கலாம். ஸோ நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத பற்றி ஏஐயோட டைப்ஸு, மிஷின் லேர்னிங் டைப்ஸ் அதெல்லாம் சொன்னோம். ஸோ அதெல்லாம் பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஒரு ஏஐ, மிஷின் லேர்னிங் தெரியாதவங்களுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்டாக நம்ம நிறைய சீரியஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த சாட் ஜிபிடிங்கிற கான்செப்ட்குள்ளே வருவோம். இப்போ இந்த சாட் ஜிபிடினா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது ஒரு சர்ச் என்ஜின் மாதிரி. நம்ம தேவைப்பட விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து தேடிக்கலாம். இப்போ கம் டு த பாயிண்ட், நம்ம வந்து கோடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் வந்து கோடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு இந்த சாட் ஜிபிடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி இது வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள், நம்ம சாட் ஜிபிடிங்கிறதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ரௌசர் கூகுளில் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐன்னு டைப் பண்ணிக்கோங்க, சரியா? ஓப்பன் ஏஐ. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஏஐன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து சாட் ஜிபிடி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா ட்ரை சாட் ஜிபிடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ட்ரை சாட் ஜிபிடி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லாகின் கேட்கும். ஸோ உங்களோட மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒன் டைம் தான் நம்ம வந்து இதை வந்து பாஸ்வேர்டு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா டிவைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் உள்ளே வந்தாலே மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். அண்ட் இதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஐ பற்றி நிறைய இடங்களில் நம்ம சொல்லும்போது சொல்லியிருக்கோம். இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணும்போது இது வந்து 2021 உள்ள இன்ஃபர்மேஷன், முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இது வந்து கேதர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ நீங்கள் 2022-23 நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்டிங்கன்னா இந்த ஏஐக்கு, இந்த பாட்டுக்கு வந்து தெரியாது. எதனாலனா லிமிட்டட் நாலேஜ். இது வந்து 2021 முன்னாடி உள்ள நாலேஜ், அதாவது பின்னாடி உள்ள நாலேஜ், இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்தோ அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். புதுசாக அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து பண்ணி வைக்காது. இது வந்து இனிமேல் வருமானு கேட்டால் கண்டிப்பாக நீ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீ லைஃப் டைம் ஃபுல்லாகவே வரும்போது ஸோ எல்லா இயர்ஸ்க்குள்ள கரண்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து தர மாதிரியான ஏஐயாக தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்து நான் ஒரு கோடு வந்து ரைட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து கோடு ஹெல்ப்ஃபுல் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் ரோபோட் மாதிரி நம்ம கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சிஎம். ஓகே, சும்மா நான் வந்து சர்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கூகுள் உங்களுக்கு எப்படி தருதோ அந்த மாதிரி தரும். இது எப்படி தருதுங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸோ என்னுடைய நாலேஜ் படி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின். ஸோ அப்படிங்கிறது May 7, 2021 அந்த இதில் வந்து நமக்கு வந்து எடுத்து காமிக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ கரண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்தியன் டீம் கேப்டன் கேட்போங்க. ஓகே, அது சர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. சர்ச் பண்ணி நமக்கான அவுட்புட்டை தரும். அஸ் மை நாலேஜ் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் விராட் கோலி, ஆல் ஃபார்மட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆல் ஃபார்மட்ஸ், அதாவது 2001க்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி எல்லா ஃபார்மட்ஸ்லையும் விராட் கோலி தான் கேப்டனாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா விராட் கோலியில் மாறி அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன், ஒன் டேக்கு ஒரு கேப்டன், T20க்கு ஒரு கேப்டன் எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் இது அது 2021 நாலேஜ் வச்சு இது வந்து சொல்லுது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏதாவது தேடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தேடுதளமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு கோடுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன், நம்மளுடைய பாயிண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஒரு கோடு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, கால்குலேட்டர், ஒரு கால்குலேட்டருக்கான கோடு கேட்குறேன். HTML, அதை இது வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ அது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா அந்த கோடு வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். பேசிக் எக்ஸாம்பிள் ஃபார் கால்குலேட்டர் கோடுன்னு எனக்கு பார்த்துட்டிங்கன்னா கோடு வந்து டைப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு மைண்டில் ஒரு விஷயம் வரும், இப்போ வந்து எனக்கு இது கோடெல்லாம் தருது, நான் எப்படி இதில் வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஜீரோ நாலேஜ் இருந்தீங்க, உங்கள் கோடிங்கில் வந்து ஜீரோ நாலேஜாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கஷ்டமான பார்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நீங்கள் அப்போ எப்படி கற்றுக்கலாம்னா, நம்ம யூடியூப்ல நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். HTML எப்படி கற்றுக்கலாம், CSS எப்படி கற்றுக்கலாம், சி ப்ரோக்ராமிங் எப்படி கற்றுக்கலாம், நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுருக்கோம். நீங்கள் என்ன தான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் நீங்கள் செல்ஃபாக வந்து லேர்ன் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஸோ அப்போ இதில் எப்படி நான் வந்து கோடிங் வந்து சிம்பிளாக கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமாட்டு ஸோ அவங்களுக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சின்ன கான்செப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்போல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கிற வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, W3 ஸ்கூலில் ஒரு வெப்சைட்டே தேடுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்லேயே நிறைய பேர் நம்மளே மாதிரி ஹியூமன்ஸ் தான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த அந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஹியூமன் வந்து ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கான அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி வந்து மிஷின் நமக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குது. ஒரு ரோபோட் வந்து நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறது, மிஷின் சொல்லுது இந்த நான் வந்து உனக்கான கோடு இதுதான்ப்பா, இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மிஷின் நமக்கு தருது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கொஞ்சம் நாலேஜோடு நீங்கள் கோடிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 100% ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோடிங் கற்றுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் ஜீரோ நாலேஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்க, நான் கால்குலேட்டரும் கோடு போட்டேன். என்னதான் ஒரு 100 லைனில் கோடு வந்து டைப் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இது வந்து என்னது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி, எதனால் அந்த கோடு இப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருக்காது. பட் இதே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு HTMLங்கிறத ஒரு ஒரு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்க மாதிரி 2-3 வீடியோஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேக்னா என்ன, இந்த பாடி டேக்னா என்ன, HTML டேக்னா என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள்ஸ்லாம் புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஓகே இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும், இந்த இன்புட் பேஜ் இந்த இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேக்லாம் கொஞ்சம் டவுட் இருந்தால் அது உங்களுக்கு எல்லாமே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரும். அப்போ ஓகே இந்த கோடு தான் யூஸ் பண்ணணும், டைப்பில் பட்டன் தான் யூஸ் பண்ணணும், இந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு எலமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகி கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஓகே நான் இது வந்து கொடுத்துருச்சு, இதுக்கு அவுட்புட்டும் கால்குலேட்டர் கொடுப்போம்னு கேட்டால் கோடு மட்டும் தான் எனக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம டூல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சி யூஸ் பண்ணீங்கன்னா டர்போ சி யூஸ் பண்ணுவீங்க. C++ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டூல், டர்போ சி, கோட் பிளாக்ஸ் இந்த மாதிரியான டூல் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்னு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கோட் இருக்குது, டூல் இருக்குது. நான் ஆல்ரெடி இதை வச்சு தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ C++, அது HTML, CSS, ஜாவாலாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஆனால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் HTMLக்கு ChatGPT யூஸ் பண்ணீங்க, HTML CSSலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து HTMLனு சொல்லும்போது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து டீச் பண்ண முடியாது. ஒரு ட்ரிகர் தான் உங்களுக்கு தர முடியும். ஸோ அந்த ட்ரிகர் என்னால் வந்து அந்த யூடியூப் சேனலில் நான் கொடுக்கக்கூடிய 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள கொடுத்துப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக எல்லா லாங்குவேஜும் நீங்கள் வந்து கற்றுக்கணும், இந்த சின்ன சின்ன டேக் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து HTML யூஸ் பண்ணிக்கலாம், சாரி ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய் சேவ் டெஸ்க்டாப்பில் நான் வந்து கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கான ரிசல்ட் நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிருக்கும், நான் கால்குலேட்டர்னு சேவ் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கிறேன் 583. இப்போ பார்த்தீங்கன்னா
எனக்கு இந்த மாதிரி கால்குலேட்டர் வருது. அப்போ நீங்கள் ஒரு டைம் எனக்கு இதே சேம் கோடு தான் வருமானு கேட்டால் கிடையாது. அதுகிட்ட எந்த ஏஐட்ட என்ன, அது ஒரு ஹியூமன் கிடையாது. எப்பவுமே நீங்கள் கேட்கும்போது அதுக்கான கோடு தரதுக்கு. இப்போ இந்த மாதிரியான டேக்ல இந்த கோடு தந்திருக்கு. இதே வேற கோடு அந்த சாட்பாட் அதில் இருந்து அப்படின்னா அது என்ன தரும், வேற கோடு உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இப்போ இதே அப்படி ரன் பண்ணி பார்த்தீங்க HTML வந்து நீங்கள் வந்து வேட் நோட் பேடில் கூட போட்டு கூட இந்த அவுட்புட் ரிசல்ட்டை பார்க்கலாம். .html சேவ் பண்ணிட்டு நீங்கள் அதில் கூட HTML பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்னு நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக டவுன்லோட் ஆகிரும். ஸோ அப்போ சிம்பிளாக சின்ன சின்ன வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த ChatGPT ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த மாதிரியான எனக்கு டூலுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து ஆட் 2 numbers, இப்போ ஏதாவது காலேஜில் டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை பார்த்து அப்படி நீங்கள் காப்பி அடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து படித்து நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கோடிங் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து மக்கப் பண்ணீங்க இந்த கூட அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நோட்டில் எழுதிட்டு போய் காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிள் சி ப்ரோக்ராமிங்கான 2 நம்பர்ஸ்க்கான கோடை ஆட் பண்ணுது. ஆஸ் இன்புட் yesterday.h மெயின் ஃபங்க்ஷனில் வந்து num1 num2 சம் பிரிண்ட் ஆஃப் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து கோடை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருது. என்ற ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம வந்து வாங்கியிருக்கோம், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் அப்படி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம், இந்த கோடிங்கை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து நான் சி ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டேன், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஓரளவு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, ஸோ நான் வந்து எனக்கு கோடிங்லாம் ஓரளவு தெரியும் அப்படின்றவங்க வந்து கம்பேரிசனுக்கு நல்ல அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சி ஆட் ஜாவா ப்ரோக்ராமிங்கான கோடை வந்து இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஜாவாக்கு வந்து எப்படி வந்து ஆட் 2 நம்பருக்கு ஜாவா ப்ரோக்ராமிங்கான கோடு தருது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்களா, இம்போர்ட் பேக்கேஜ் வந்து ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் நான் ஜாவாங்கிற சீரியஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல். அப்போ நான் அந்த ஸ்கேனர்லாம் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன். எதுக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம், ஸ்கேனருங்கிறது ஒரு இன்புட் பேக்கேஜ், அதனால நம்ம வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்புட் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே சி ப்ரோக்ராமுக்கும் நான் வந்து தனி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சி ப்ரோக்ராமுக்கான இதுவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆஸ் இன்க்ளூட் நான் ஒரு லைப்ரரி ஃபைல் STDioங்கிற லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த பிரிண்டர் ஸ்கேனர்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்க்ளூட் conio.h யூஸ் பண்ணலை. அந்த conio.h யூஸ் பண்ணால் கிளியர் ஸ்க்ரீனும் getch யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கெட் கேரக்டர் தரவே இல்லை. ஏன்னா நான் வந்து அவுட்புட்டுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் போகவே இல்லை. அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு ஸ்டடி பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அந்த இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கம்பேரிசன் புரியும். சி ப்ரோக்ராமில் எப்படி வந்து 2 நம்பர்ஸ்க்கான கோடு இருக்குது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஜாவாக்கு எப்படி வந்து 2 நம்பர்ஸ்க்கான கோடு வருது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நீங்கள் ஜாவா ஸ்டடி பண்ணியிருந்தீங்க, இல்லை வந்து ஓரளவு எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த கோடு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆட் 2 நம்பர்ஸ்க்கான பைத்தான் கோடு நான் வந்து கேட்குறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பைத்தான் கோடு வந்து எடுத்துருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து சிஐயும் இதையும் பாருங்கள், C++, சிஐயும் ஜாவாவையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடு வருது பாருங்கள். ஆட் 2 நம்பர்ஸ்க்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லைன் கோடு இருக்குது. ஜாவாலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் கோடு இருக்குது. அதுலேயும் சேம் ஒரு 10 வச்சுக்கோங்களேன். பைத்தான் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 லைன்லேயே கோடு முடிஞ்சு நம்பர் 1 இன்புட்டாக எடுக்குது, நம்பர் 2ல் ஒரு இன்புட்டுங்கிறத கான்செப்ட் பைத்தானை பொறுத்த வரைக்கும். பைத்தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்புட் அவுட்புட் அதுக்கப்புறமா 2 நம்பரை ஆட் பண்ணுது, num1 + num2 அதை ஆட் பண்ணி எனக்கு என்ன பண்ணுது, பிரிண்டில் காமிச்சிருது. சிம்பிளாக எனக்கு வந்து 2 நம்பர் நீங்கள் யூசர்ட்டு வந்து வாங்கி அந்த நம்பரை ஆட் பண்ணி அதை காமிச்சிருது. ஸோ இதனால தான் பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு படித்தா.
பைத்தான் உங்களுக்கு தெரியும்னா. ஸோ நீங்கள் வந்து பைத்தான் வந்து சில கோடு வந்து ஒரு லைன் 2 லைன்லேயே முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியான்னு கேட்டால் அது கிடையாது. இந்த கோடுக்கு ஈஸியாக இருக்கும், ஆட் 2 நம்பருக்கு ஈஸியாக கொடுத்துரும். இதே மாதிரி நீ ஃபியூச்சரில் வரக்கூடிய கோடு எல்லாமே பைத்தான் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா 10 லைன் கூட ஒரு லைனில் எழுத முடியும். ஏன்னா ஒரு லைனுக்குள்ளேயே எல்லா மென்ஷனையும் அது உள்ளே கொண்டு வந்துடும், லைப்ரரி பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ வந்து இந்த ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணும்போது 2 நம்பருங்கிற ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதனால தான் பைத்தான் வந்து எல்லாருமே கற்றுக்குறாங்க, ட்ரெண்டாக இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லா இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு சிலபஸாக வந்து பைத்தான் வந்து கொடுக்குறாங்க. பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமிங்கில் போங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்னா மட்டும் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உங்கள்கிட்ட சீக்கு டர்போஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவுட்புட் பார்க்கணும், ரிசல்ட்டை பார்க்கணும்னா அந்த மாதிரி கோடை காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. ஜாவாக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து எக்லிப்ஸ், அதுக்கப்புறம் நெட்பீன்ஸ் இந்த மாதிரியான டூல்லாம் இருக்குது. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு சீரியஸ் டுட்டோரியல்லையும் ஸ்டார்டிங்லையும் நமக்கு வந்து அதுக்கான டூல்ஸ் கொடுத்துருக்கோம். ஜாவாக்கு என்ன டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தானுக்கு என்ன டூல் இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.